Hi friends, Group 1 Prelims kana test batch. So இது easy study test batch ஓட batch 2. நம்ம already batch 1 போய்கிட்டு இருக்கு. batch 1ல இது வரைக்குமே வந்து test 10 வரைக்கும் போயிருக்கு. So டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 43 test 5100 questions கிட்ட நீங்க practice பண்ணுவீங்க. So இந்த test batch வந்து பாத்தீங்கன்னா April 8th வந்து ஸ்டார்ட் ஆகுது. So நம்ம ஒரு 70 டேஸ்க்கு என்ன முடிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் தான். பிகாஸ் ரொம்ப டைம் கொடுத்து நம்மளால வந்து இது பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு 10 டேஸ் அந்த டியூரேஷன் வச்சுதான் இந்த ஸ்கெடியூல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து எந்தெந்த லெசன்ஸ் தான் தேவையோ அதை மட்டும்தான் இதில் வந்து வச்சிருக்கேன். ஸோ 2 லாங்குவேஜ்லயும் டெஸ்ட் உண்டு. தட் இஸ் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் மேல இருக்கும், கீழே வந்து தமிழ் கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிளாஸஸ் videos and PDF TNPSC question analysis videos அப்புறம் classes videos ஒரு 40 to 50 topics important topicsக்கு வந்து நம்ம ஆப்ல வந்து தந்துருவோம். அதை தவிர்த்து வந்து ரிமைனிங் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக் PDF டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து டெலகிராம்ல வந்து கொடுத்துருவோம். அண்ட் ரேங்க் லிஸ்ட் எல்லாமே டெலகிராம்ல வந்துடும். ஸோ இதுதான். அதை தவிர்த்து கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு லெசன் புக் இன்சைடர் கொஸ்டின்ஸ் அப்புறம் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஸ்டாண்டர்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டெஸ்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் இருக்கனாலும் அதுல வந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்து அசர்ஷன் ரீசன் டைப் மேட்ச் டைப் அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின்ஸ் ஒன்னு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒன்னு 10 கொஸ்டின்ஸ்க்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து செட் பண்ணிருக்கோம். சோ இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து இப்பதான் நியூவா குரூப் 1 படிக்க போறீங்க அப்படின்னா இந்த பேட்ச் வந்து அட்வைசபிள் இல்ல. ஈவன் தோ இந்த டைம் எடுத்தாலும் அது வந்து கரெக்டும் இல்ல. நீங்க ஏற்கனவே வந்து வேற ஏதோ ஒரு எக்ஸாம்ஸ் படிச்சிருக்கீங்க, ஜிஎஸ் நான் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன் அப்படின்ற பட்சத்துல இந்த பேட்ச் எடுக்கிறீங்கன்னா தட்ஸ் ஓகே. ஏன்னா இது வந்து ஒரு 10 டேஸ்ல ஒரு சப்ஜெக்ட முடிக்கிறோன்றப்ப அட்லீஸ்ட் நீங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு லெசன் டு 2 லெசன்ஸ் வந்து முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்பீடா மூவ் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பேட்ச் ஜாயின் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா April 7. ஸோ நம்ம ஸ்கெடியூல்ல வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜிஎஸ் சப்ஜெக்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் எய்தர் ஆப்டிடியூட் ஆர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெஸ்ட்ல வந்து இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஸ்கூல் புக் பேஸ்டு தான். ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ நம்ம மெட்டீரியல் இருந்தால் நம்ம மெட்டீரியல் வந்து நான் கொடுத்துருவேன். நம்ம ஆப்ல வந்து உங்களுக்கான கிளாஸஸ் எல்லாமே வந்து இருக்கு. ஸோ இப்போ ஓல்டு ஸ்டடி டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதுல வந்து டெஸ்ட் 1ல இருந்து டெஸ்ட் 10 வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ அதுக்கான கிளாஸஸ் ஸ்கூல் புக் PDF எல்லாமே உங்களுக்கு ஆப்லயும் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் எக்கனாமி அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பிகாஸ் இதுல வந்து 50 மார்க்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதனால 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றதுனால இந்த ஒரு சப்ஜெக்ட் அந்த மாதிரி 2 சப்ஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு வந்து 40 கொஸ்டின்ஸ் கேட்கிற ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி ஈஸியா தான் சிலபஸ் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் உங்களுக்கு வந்து டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்புறம் உங்களுக்கு ஆன்சர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் அது ரிலவெண்டான எக்ஸ்பிளனேஷன் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். அண்ட் ஆப்டிடியூட் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம கிளாஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல உள்ள PDF எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க வந்து சாம்பிள் வந்து கோ த்ரூ பண்ணுங்க. அண்ட் ஃபைனலா வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து ஒரு 5 ஃபுல் டெஸ்ட் 3 மார்க் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த நேரத்துல நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், ஓரளவுக்கு நான் கரெக்டா இந்த இருக்கிற ஒரு 70 டேஸ் வந்து யூஸ் பண்ணனா இந்த பேட்ச் வந்து அட்வைசபிள் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏன்னா ஒரு 70 டேஸ்ன்றப்ப ஒரு 7-8 சப்ஜெக்ட் முடிக்கணும்ன்றப்ப கொஞ்சம் ஸ்பீடா தான் ஓடி ஆகணும். ஸோ நான் ஓரளவுக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கேன், எனக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பேட்ச் எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த பேட்ச் ரிலேட்டட் டீடைல்ஸ். அண்ட் வேற ஏதாவது டீடைல்ஸ் என்ன நீங்க வந்து இந்த ஸ்கெடியூலோட ஃப்ரண்ட்ல வந்து பாத்துக்கலாம். இதுல வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேவையான எல்லா ஏதோ ஒரு டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மேக்ஸிமம் 100 கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 75 GS 25 வந்து ஆப்டிடியூட் ஆர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இருக்கும். OMR மெத்தட் பிராக்டிஸ் தான். நான் வந்து PDF தந்துருவேன், நீங்க அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதுல ஷேர் பண்ணி பார்க்கணும். அண்ட் இந்த நம்பர்ல வந்து ஜிபே பேமெண்ட் லிங்க் வந்து தருவோம். ஸோ நீங்க பே பண்ணிட்டு இந்த நம்பருக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூகுள் ஃபார்ம் தருவோம். ஸோ இதெல்லாம் தான் இதோட ப்ராசஸ். ஸோ இந்த இருக்கிற டேஸை வந்து கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணா நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம் இந்த நம்பருக்கு. ஓகே, தேங்க்யூ.